என்ன கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. என்ன 7:40க்கு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். நான் பேசி முடிக்கிறேன் 9:45. நான் 20 மினிட்ஸில் போனாதான் 20 நிமிஷத்தில் இது கதை முடிடும். சிறையிலிருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். வண்டி எடுப்பானார் எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க. எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க. ஆஸ் பர் ப்ரோட்டோகால் ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். முன்னால் உட்காராரு எஸ்பி. உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்காரேன் சார். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. என்னுடைய அந்த ஜீப்பை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி கொண்டு வர்றாரு எஸ்பி சார். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில் டிஎஸ்பி, புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05க்கெல்லாம் உள்ளே போயாச்சு. அப்போ டிஎஸ்பியாக இருந்த டிஎஸ்பி அவருடைய கேடர் என்னன்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார் இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்ண்ணா? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம், எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம். நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை.